26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். இந்த கன்னிராசிக்காரங்களை பாருங்க, இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பிரித்து வச்சிருப்பாரு இந்த குரு. வெளிநாட்டு கனவுகள் சக்ஸஸ் ஆகும். அடுத்ததான் என்ன நடக்கும்னா அப்பா உடம்பு செல்லாமல் போகும். என்ன சார் படக்குன்னு சொல்லிட்டீங்க? ஆமாம், காரணம் ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க, வண்டி ஓட்டும் போது கவனமாக இருங்க. 8 9ஆம் இடத்தில் இருப்பது ஆபத்து அப்பாவுக்கு. ரத்த சம்பந்தப்பட்ட ஏதோ நல்லது நடக்க போகுது. ஏன்னா 10 புதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார், அவரோட சேர்ந்த சூரியன். இதுதான் பிரச்சனை. உண்மையிலேயே பிரச்சனை என்னமோ சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் அதை கற்பனை பண்ணி மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தப்பட்டுப்பீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க, ஒன்றும் நடக்காது. அடுத்த மாதம் செவ்வாய் நகர்ந்துருவார். தன்னால் என்ன நடக்கும்? 1000 தான் சனி தங்கமாக இருந்தாலும் ஒரு உடம்பை பார்த்துட்டு இருக்கார். உடம்புல சோர்வு இதெல்லாம் ஏற்படும், ஜாக்கிரதையாக இருங்க. அதுக்கு தரும் கடவுள் வழிபாடு. எனக்கு இதே மாதிரி சம்பவம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு சார் அப்படின்னா நீங்கள் இன்னும் கற்றுக்கலைன்னு அர்த்தம். சனிக்கிழமை 13ஆம் தேதி சிவராத்திரி அன்னைக்கு இறைவனை வெளிப்படும் பழக்கம் இருக்கிறவங்க பண்ணுங்க. ஏன்னா சூரிய நாராயணர் தான் உங்களுக்கு 12 கூடையவர் என்பதால். அல்லது பக்கத்தில் சென்னை ரெடில்ஸில் முடிஞ்சவங்க வைரம் போடுங்க, வைரம் போட முடியாதவங்க வெறும். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கன்னிராசிக்காரர்கள் என்றாலே எப்பொழுதுமே நான் சிரிப்பேன். காரணம்னா கன்னிராசிக்காரர்களுக்கும் காதலுக்கும் மட்டும் செட்டே ஆகல மாட்டேங்குது. இந்த உபயராசிகள்லேயே இந்த கன்னிராசிக்காரங்களை பாருங்கள், இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பிரித்து வச்சுருப்பார் இந்த குரு. இந்த குரு உங்களுக்கு நன்மையை தரப்போகிறார். எங்கே அதெல்லாம் கூட விடுங்க சார், என்ன நடக்கும்னு ஒரு வாரத்தில் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இத்தனை நாள் வேலை பிரச்சனை இருந்தது. நான் சொல்லி நிறைய பேருக்கு 10ஆம் இடத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும். உலகத்தில் சில ரூல்ஸ்க்கெல்லாம் எக்ஸம்ஷனே கிடையாது. 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும், ராசியில் ராகு வந்தால் குடும்பத்தில் பிரியும், இது மாதிரிலாம். ஸோ கன்னிராசிக்காக நிறைய பேர் வேலை இழந்திருப்பீங்க. 90% பேர் இழந்திருப்பீங்க. 10% பேருக்கு ஜனன ஜாதகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும், உங்களுக்கு வேலை போயிருக்காது. அதனால் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இனி ஜாபினால் பிரச்சனை இல்லை. உங்களுடைய கெட்ட நேரம் ஒழிந்தது. இந்த ஜூன் மாதம் பொழைச்சிக்கிட்டீங்க. இனிமேல் புது ஜாப் கிடைக்க போகுது. ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு குரு பகவான் வரும்பொழுது உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்ததாலே உங்களுக்கு இனி ஜாப்னால ப்ராப்ளம் இல்லை. வெளிநாட்டு யோகம் கிடைக்க போகிறது. எப்படி வெளிநாட்டு யோகம்னு சொல்கிறீங்க? காரணம் என்னவென்றால் 7ஆம் இடத்து சனியை குரு பார்க்கிறார். குரு பார்ப்பின் கோடி நன்மை, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 7ஆம் இடத்து சனி உங்களுக்கு வேலை தரவே நிச்சயம் தருவார். காரணம் என்னவென்றால் உங்களுக்கு நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க, வெளிநாடு போகணுன்னா உங்களுக்கு கனடா போகணும், அமெரிக்கா போகணும், ஐரோப்பா போகணும், இதுதான் வெளிநாடுன்னு நினச்சிக்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யோகம். உங்களுக்கு 7 குரு என்பதால் உங்களுக்கு கனடா இதெல்லாம் கிடைக்கும். அது வேறு சில ராசிகள், சில பேருக்கு சூடான கண்ட்ரிஸ் இருந்தால் அதுதான் கிடைக்கும். ஸோ அப்போது உங்களுக்கு வெளிநாட்டு கனவுகள் சக்ஸஸ் ஆகும். அடுத்ததாக என்ன நடக்கும்னா அப்பா உடம்பு செல்லாமல் போகும். என்ன சார் படக்குன்னு சொல்லிட்டீங்க? ஆமாம், காரணம் 8 செவ்வாய் 9ல் இருக்கார். 8 9ல் இருக்கார். 9ஆம் இடம் என்பது என்ன? அப்பா. 9ஆம் இடம் வெளிநாட்டு, உங்களுடைய வெளியூர் பயணம். ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க, வண்டி ஓட்டும் போது கவனமாக இருங்க. 8 9ஆம் இடத்தில் இருப்பது ஆபத்து அப்பாவுக்கு. அது ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த மாதிரி காயங்கள் ஏற்பட அப்பாவுக்கு வாய்ப்புண்டு. அப்பா இப்பயே நீங்கள் அலர்ட் பண்ணி வைங்க, ரைட்? ஏன்னா சனி வேறு பார்க்குறாரு. இது ஒரு மோசமான விஷயம், ரைட்? இப்போது என்ன நடக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்குறோம். என்ன செய்யலாம்னு பார்த்தா முக்கியமான விஷயம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். 2 9 ஆகப்பட்ட சுக்கிரன் குருவோடு சேர்ந்து 11ல் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதம் 3 பயிற்சி என்ன அப்படின்னா, 1 9ஆம் தேதி சுக்கிரன் குருவோடு சேருகிறாரே, அது சூப்பரான விஷயம். 2 9 இதனால் எனக்கு என்ன நன்மை நடக்கும்? என்ன நடக்கும்னா 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். சூப்பர். கன்னிராசிக்காரங்க ஐவிஎஃப் பண்ணி ஐயுஐ பண்ணி ரொம்ப நாளாக மனசு கஷ்டப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அடுத்து 7 பார்க்கும்போது ஃபாரின் அல்லது திருமணம் 2ல் ஏதோ ஒரு பிளெஸிங்கை கண்டிப்பாக கொடுத்துருவார். நல்ல பார்ட்னரெல்லாம் கொடுப்பார். அடுத்து வேறு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடம் எந்த கம்பெனியில் உங்களை வேலைக்கு வேண்டான்னு சொன்னாங்களோ அதே கம்பெனியில் உங்களை கூப்பிடுவாங்க, அல்லது அதனுடைய காம்படிட்டர் கம்பெனியில் உங்களை கூப்பிடுவாங்க. ஏதோ நல்லது நடக்க போகுது. ஏன்னா 10 புதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார், அவரோட சேர்ந்த சூரியன். இதுதான் பிரச்சனை. ஏன்னா அது புது கம்பெனியாக இருக்கும். உங்கள் பர்ஃபார்மன்ஸை ப்ரூவ் பண்ண சொல்லி உங்களுக்கு டென்ஷன் வரும். காரணம் 12 சூரியன் 10ஆம் இடத்தினோட சம்மந்தப்படும் போது சூரியனா உஷ்ண கிரகம் என்பதால் உங்களுக்கு டென்ஷன்ஸ் வரும் நேரம். வேலையில் ப்ரூவ் பண்ணி ஆகணுமே, நிறைய ஒர்க் பண்ணுவீங்க, ஓவர் டைம் பண்ணுவீங்க, இதெல்லாம் நடக்கும். அடுத்ததாக 12ஆம் இடத்து கேது தூக்கத்தை கெடுப்பார்.
ஏன்னா இத்தனை நாள் மட்டும் என்ன சார் நடந்தது, இத்தனை நாள் நடந்தது வேறு, செவ்வாய் இப்போ கேதுவை பார்க்குறப்ப நடக்கிறது வேறு. ஸோ கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க. நண்பர்களே, எப்பொழுதுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், த இமேஜினரி ஃபியர்ஸ் ஆர் ஆல்வேஸ் மோர் தென் ரியல் ஃபியர்பாங்க. உண்மையிலேயே பிரச்சனை என்னமோ சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் அதை கற்பனை பண்ணி மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தப்பட்டுப்பீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க, ஒன்றும் நடக்காது. அடுத்த மாதம் செவ்வாய் நகர்ந்துருவார். தன்னால் என்ன நடக்கும், அதே செவ்வாய் யோகத்தை தருவார். இதான் லாஜிக். என்ன லாஜிக்கு, 10 செவ்வாய் வந்தால் ரிச்சக யோகம் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். நண்பர்களே, 10 சரி யாராக வேணா இருக்கட்டும், உங்களுக்கு 10 வந்துட்டால் பெரும்போடு வந்துடுவார். செவ்வாய் யாராக வேணா இருக்கட்டும், 10க்கு வந்துட்டார்னா கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருவார். இதெல்லாம் அடிப்படை சட்டம். ஜாதகம்ங்கிறது இவ்வளோ பெரிய லா புக்கு. அதில் ஒரு லா மட்டும் படிக்கக்கூடாது, எல்லா லாவும் இருக்குது. 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்தால் ரிச்சக யோகம் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். கவர்மெண்ட் ஜாப் எழுதினவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ரைட்டு. அப்போ நான் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. என்ன செய்யக்கூடாதுன்னா, வேலையில் உங்களை ப்ரூவ் பண்ணுற பேர் வழின்னு ரொம்ப உடலை வருத்திக்காதீங்க. உடல்நிலையில் பிரச்சனை வரும். காரணம் என்னவென்றால், அதே சனி உங்கள் உடம்பை பார்த்துட்ருக்கான், அதை மறந்துடாதீங்க. 1000 தான் சனி தங்கமாக இருந்தாலும் அவர் உடம்பை பார்த்துட்டுருக்கார். உடம்பில் சோர்வு இதெல்லாம் ஏற்படும். ஜாக்கிரதையாக இருங்க. அருள்தரும் கடவுள் வழிபாடு ரங்கநாதர் வழிபாடு. காரணம் 11ஆம் இடத்துல சுக்கிரன் சேர்ந்திருக்கிறார். ரங்கநாதர் மட்டுமானா அது மட்டும் இல்லை, புதர் வழிபாடு 12ஆம் இருக்கும் கேதுக்காகவும் நீங்கள் வழிபாடு பண்ணணும். ஸோ பிரத்யங்கரா தேவி வழிபாடெல்லாம் பண்ணுங்கள். இப்போ தான் நான் இன்னொரு ராசிக்கு சொன்னேன், அதே தான் உங்களுக்கும். குரு சனியை பார்ப்பதால் நீங்கள் சனி பகவானுக்கு பிரீத்தி செய்வது சிறப்பு. குரு இப்போ தான் வந்திருக்கார் அப்படிங்கிறப்போ குருவினுடைய கோயில்களுக்கு செல்லுதல் சிறப்பு. ஒரு கும்பகோணம் மட்டும் ஒரு ட்ரிப் போட்டுக்கோங்க. நேராக குருவை பாருங்கள், சனியை பார்த்துட்டு திருப்பாம்புரம் போகிற வழியில் திருப்பாம்புரம் போகிறீங்க, இவங்களை பார்க்குறீங்க, திருநள்ளாறு போயிட்டு சுவாமி பார்த்துட்டு சனியை பார்த்துட்டு ரிட்டன் வரீங்க. இந்த 3 பேர் மட்டும் ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. இனிமையாவது குரு பகவானே, 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த நிலைமை வரும் உங்களுக்கு. திரும்ப அந்த வேலை போகிற செஷன் இப்போ நிறைய கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் இனிமேல் பண்ண தவிர திருப்பி பண்ணாதீங்க. சார் தொடர்ந்து எனக்கு வேலை போகிற மாதிரியே சுச்சுவேஷன் வந்துகிட்டே இருக்குது சார்னா, அப்போ நம்ம ஏதோ கற்றுக்கலன்னு அர்த்தம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரே லைஃப்பில் ஒரே மாதிரியான சம்பவங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க கன்னிராசிக்காரர்கள், எனக்கு இதே மாதிரி சம்பவம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது சார் அப்படின்னா, நீங்கள் இன்னும் கற்றுக்கலைன்னு அர்த்தம். ஒரு தடவை கற்றுக்கிட்டிங்கன்னா அதே சம்பவம் ரிப்பீட் ஆகாது. இதை மனசில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த வேலை உங்களுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத விட இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதிர்ஷ்டமான தேதிகள் என்னென்ன? ஜூன் 2. ஏன்னா ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் 10 விட்டு போகிறார். சந்தோஷம், இனிமேல் உங்களுக்கு வேலை போகாது. அடுத்து 13ஆம் தேதி வருகின்ற சனிக்கிழமை, 13ஆம் தேதி சிவராத்திரி அன்னைக்கு இறைவனை வழிபடும் பழக்கம் எடுக்கிறவங்க பண்ணுங்கள். ஏன்னா சூரிய நாராயணர் தான் உங்களுக்கு 12 கூடையவர் என்பதால். அல்லது பக்கத்தில் சென்னை ரெடில்ஸில் ஞாயிறு கோயில்னு ஒரு கோயில் இருக்கும், அங்கே போய் சூரிய பகவானை வழிபடுதல் மிகவும் சிறப்பு. சில சூரியனார் கோயிலே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம், ஒன்றும் முடியல சூரியனை கூட பார்த்து வணங்கலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி 15ஆம் தேதி சூரியன் புதன் 2 பேரும் இருக்கிற நாள். புதன் ஹோரைகளில் அல்லது சூரியனுடைய நாள் சண்டேவோ அல்லது புதன்கிழமையில் சூரிய ஹோரையிலையோ வீட்டில் நவகிரகங்களை வழிபடுறது சிறப்பு. அமைதியாக இருக்க வேண்டிய நாட்கள் 11, 12, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 22ஆம் தேதி, 23ஆம் தேதி. இந்த 4 நாட்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நமக்குன்னே வரும் பிரச்சனை. அப்போ அடுத்ததாக உங்களுக்கு பலன் தரும் நிறம், திசை, உலோகம் சொல்கிறேன். பலன் தரும் நிறம் என்ன அப்படின்னா சில்வர் கலர். ஏன்னா இந்த சுக்கிரன் தான் உங்களுக்கு 2, 9 கூடியவராக இருக்கிறார். நீங்கள் பலன் தரும் உலோகம் என்ன? வைரம். முடிஞ்சவங்க வைரம் போடுங்க. வைரம் போட முடியாதவங்க வெறும் வெள்ளியில் ஏதாவது சின்னதாக வாங்கி கையில் மோதிரம் மாதிரி, பிரேஸ்லெட் மாதிரி, ஆண்களாக இருந்தால் ஏதோ ஒன்று வெள்ளியில் அவங்கள்ட்ட இருக்கணும். கழுத்தில் போடுற சின்னதாக ஒரு பெண்டன்ட் மாதிரி வெள்ளி இருந்தால் சிறப்பு. உடனே பெண்டன்ட் போடுறோன்னு ஏதாவது நண்டு வண்டெல்லாம் போடாதீங்க. சுக்கிரனுக்கு பிரீத்திங்கிறத மனசில் வச்சுட்டு ஏதாவது சாமி படம் போடுங்க, லக்ஷ்மி படம் போடுங்க. நான் ஒருத்தட்ட இப்படி தான் சொன்னேன், நீங்கள் சுக்கிரனுக்கு பிரீதி ஒரு வெள்ளியில் ஒரு பென்டன் போடுங்கன்னு. இவ்வளோ பெரிய வண்டு ஒன்று வாங்கி மாட்டிட்டு வந்துடுது, என்னப்பா இதுன்னு கேட்டேன். நீங்கள் தானே வெள்ளி போட சொன்னீங்க. அந்த கிரகங்களை மதியுங்கள். நான் சொல்லும் போது கூட ஒரு தங்கம் போடுங்கன்னா தங்கத்தை ஆன்மீகமாக யோசித்து போடுங்க. இந்த ஐ லவ் யூன்னு எழுதிக்கிறது, இந்த மாதிரி ஆர்டின் போடுறதெல்லாம் இந்த கணக்கில் வராது. தங்கம்னா உண்மையில் கிரகங்களை மனசில் வச்சு போடுங்க. அடுத்ததாக கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. சார் எனக்கு இனிமேல் வேலை பிரச்சனை வராதில்ல, கண்டிப்பாக வராது. இனிமேல் வேலை போகாதில்ல, கண்டிப்பாக போகாது. அப்பயுமே இருக்கே, இன்னும் கொஞ்சம் டிஞ்ச் இருக்கா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பராக ஏதோ ஒன்று கற்றுக்கலன்னு அர்த்தம். அப்போது நீங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஃபோன் எடுங்க, உடனே அழைங்க. உலகெங்கிலும் இருந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான கால்கள் வருகிறது. எல்லாரும் உடனே பேசணும்னு கேட்குறீங்க. உடனே பேசணும் என்ன பண்ணோம்? டக்கல் முறைப்படி பேசினா தான் உடனே கிடைக்கும். அதுக்கான நிர்வாகத்தில் அதுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் கேளுங்க, ஃபோனில் பேசும்போது கேளுங்க.
ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளுங்கள். இப்போது ஒரு QR கோடு ஒன்று போயிட்டுருக்கோம், டிவிலேயோ அது மொபைல்லையோ பார்ப்பீங்க. அதை ஸ்கேன் பண்ணிக்கிட்டிங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் சேனலோட நீங்கள் கனெக்ட் ஆகலாம். என் பதிவுகள், என்னிலும் மூத்தோர் பதிவுகள்லாம் அதில் தினமும் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பூமேவு ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டுணுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும் 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.